Taste Daily. Taste the Daily. நம்ம பூர்விகால MI போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க. டெக் ட்ரிவியா சேலஞ்சில பார்ட்டிசிபேட் பண்ணி ஏராளமான பரிசை வெல்லுங்க. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். நீ ஒரு வேலை சொல்லி அந்த வேலைக்காக அந்த பணத்தை வாங்கிட்டு போன, ஆனா அந்த வேலை செய்யாம நீ வேற ஒரு வேலை செஞ்சிருக்கிற. அப்போ உன்னால எப்படி இந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியும்? அதானியில் நீங்கள் 8 ரூபாய்க்கு வாங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த டீலை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கும். லஞ்சம் இந்திய மதிப்பில் பார்த்தோம்னா சுமார் 2200 கோடின்னு சொல்லலாம். அப்போ அவ்வளோ பணம் வந்து லஞ்சமாக கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் இல்லையா? எந்தெந்த அதிகாரிக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க ரிப்போர்ட் இருக்குன்றாங்க. கனடியன் பென்ஷன் ஃபண்டுக்கு மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க. நம்ம அரசாங்கம் எடுத்திருக்க வேண்டிய நடவடிக்கையை அமெரிக்க அரசாங்கம் எடுத்திருக்கு. நம்மளால எடுக்கவில்லை. நம்ம எதிர்கட்சியா இருக்கும்போது பேசின வாய் இப்போ ஆளுங்கட்சியா வந்த பிறகு எடுக்கவே இல்லை. உண்மைதான். சும்மா வாய் முடிட்டு பேசாம தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த இவர் வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் கனடியன் பென்ஷன் ஃபண்டு வந்து திவாலாயிடும். அந்த ஃபண்டு திவாலாச்சுன்னா லட்சக்கணக்கான பேருக்கு பென்ஷன் வராமல் போயிடும். லட்சக்கணக்கான பேருக்கு பென்ஷன் வராமல் போச்சுன்னா அமெரிக்க அரசாங்கம் தான் தலையிட்டு அதை சரி செஞ்சாகணும். நீ பணக்காரனாகணும்னா நேர்மையான முறையில் பணக்காரனாகணும். நீ ஃப்ராடு தரம் பண்ணி தான் அந்த 3வது இடத்துக்கே வந்த. என்ன பண்ணுறதுன்னா நெட்வொர்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. எந்த வகையில் பார்த்தாலும் அதானி என்பது நாட்டுக்கும் மக்களுக்கும் தொல்லை தான். ஸோ அந்த கதையை முடிச்சு விடுறது தான் நல்ல விஷயம். இல்லை, இப்போ எதிர்கட்சி தலைவர் கூட சொல்லியிருக்காரு அதானியை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கைது பண்ண வாய்ப்பு இருக்கா? எப்படி சார்? கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளர் திரு கிருஷ்ணவேல் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஆண்டனி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மீண்டும் அதானி, அதாவது 2100 கோடி லஞ்சம் கொடுத்த வழக்கில் வந்து அமெரிக்க நீதிமன்றம் இன்னைக்கு பிடிவாரண்ட் போட்டிருக்கு. அதானி உள்பட கிட்டத்தட்ட 7 பேர் மேலே. இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இந்த கேஸ் வந்து நிறைய பேர் வந்து குழம்பிகிட்டு இருக்காங்க. ஒரு ஆக்சிடென்ட்டே நடந்தால் கூட நம்ம ஸ்டேஷனுக்கு போனோம்னா இது எங்கள் ஏரியாவில் வராதுங்க, நீங்கள் அந்த ஸ்டேஷனுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமாம், ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிம்பாங்க. அந்த அவங்களோட எல்லையை தாண்டி வந்து எப்படி இந்தியாவில் இவங்க கேஸ் போடுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாரும் கேட்குறாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இவர் வந்து 250 மில்லியன் டாலர் லஞ்சமாக கொடுத்தார் இந்திய அதிகாரிகளுக்கு அப்படின்றது தான் வழக்கு. ஸோ லஞ்சம் வாங்கிய அதிகாரிகளும் அமெரிக்காக்காரன் கிடையாது. ஆமாம். லஞ்சம் கொடுத்த நபரும் அமெரிக்காக்காரர் கிடையாது. ஸோ கொடுத்தது இந்தியாவில் இருக்க அதானி, வாங்கினது இந்தியாவில் உள்ள அதிகாரிகள். இதுக்கு அமெரிக்கா கோர்ட்டில் ஏன் கேஸ்? சம்மந்தமே இல்லாமல் இருக்க அப்படின்னு எல்லாருமே யோசிப்பாங்க. அதுக்கு வந்து அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ஃபண்டுனா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த கம்பெனிலேருந்து ஒருத்தர் ரிட்டையர் ஆகி போகிறாரு. அவருக்கு பென்ஷன் உண்டா? ப்ரைவேட்டில் கிடையாது. கவர்மெண்ட்டில் மட்டும் தான். ஆமாம். ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட பென்ஷன் வந்து கொடுக்குறது யார் கொடுப்பாங்கன்னா கவர்மெண்ட்டு கொடுக்காது. இப்போ ஒருத்தர் காவல்துறையில் வேலை பார்க்குறாரு, ரிட்டையர் ஆகிட்டார், அவருக்கு யார் பென்ஷன் கொடுப்பாங்க? அரசு கிடையாது. இங்கே நம்ம ஊர்லனா நம்ம ஊரில் அரசு, அமெரிக்காவில் அரசு கொடுக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பென்ஷன் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. ஒரு $1000 மில்லியன் இல்லை ஒரு $10,000 மில்லியன் அப்படின்னு ஒரு டெபாசிட் மாதிரி கொடுத்துருவாங்க மொத்தமாக. அதை வச்சு அந்த ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி மாதிரி ஃபார்ம் பண்ணிடுவாங்க, ஒரு தனியார் நிறுவனம். அந்த நிறுவனம் என்ன பண்ணும், இந்த மாதிரி வேறு கம்பெனியோட ஷேர்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஷேர்லேயோ இல்லை ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்க போகிறாங்கன்னா அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வர்ற லாபத்தை வச்சு பென்ஷன் கொடுப்பாங்க. அதாவது அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக செலவு வச்சுட்டு இருக்காமல் அது ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி அனுப்பிச்சி விட்ருவாங்க. இது மாதிரி ஒரு பென்ஷன் ஃபண்டு தான் வந்து அங்கே இருக்குது. கனடியன் பென்ஷன் ஃபண்டுன்னு பேர். அந்த கனடியன் பென்ஷன் ஃபண்டை பணத்தை தான் இவர் வந்து $250 மில்லியன் வாங்கியிருக்காரு. ஓ, யார்? அதானி. என்ன சொல்லி வாங்கியிருக்காருன்னா, அதானி கிரீன், அசூர் கிரீன் அப்படின்னு நாங்கள் 2 சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கக்கூடிய நிறுவனம், அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட $2000 மில்லியன் கூட லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசி தான் அந்த ஃபண்டை வாங்கியிருக்காரு. வாங்கினா அந்த ஃபண்டை வச்சு என்ன பண்ணியிருக்கணும், சூரிய ஒளி சக்தி உண்டான ஃபேக்ட்ரி, ஆலை, அந்த மாதிரி விஷயத்த செஞ்சுருக்கணும். கண்டிப்பாக. அதெல்லாம் ஒன்றும் பண்ணல.
கத்வா அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது குஜராத்தில். அங்கே தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சோலார் பிளான்ட் ஒன்று போட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் முடியல வேலைகள்லாம். அதுக்கு நடுவில் இவர் என்ன பண்ண வேண்டியதுன்னா, இந்த காசை கொண்டு கொடுத்து எல்லாருக்கும் அதிகாரிகளுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து எங்ககிட்ட மார்க்கெட் ரேட்டை விட அதிகமான ரேட்டில் நீங்கள் மின்சாரம் வாங்கிக்கிங்க. ஓ அதாவது இப்போ மார்க்கெட்டில் வந்து இன்னொரு கம்பெனி வந்து எலக்ட்ரிசிட்டி ஒரு யூனிட் 4 ரூபாய்க்கு தரேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன். அதானியில் நீங்கள் 8 ரூபாய்க்கு வாங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த டீலை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கும். லஞ்சம். அப்போ இப்போ கேட்குற கேள்வி என்னென்னா, நீ நீ ஒரு வேலை சொல்லி அந்த வேலைக்காக அந்த பணத்தை வாங்கிட்டு போன. ஆனால் அந்த வேலை செய்யாமல் நீ வேற ஒரு வேலை செஞ்சுருக்கிற. அப்போ உன்னால் எப்படி இந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியும்? புரியுதுங்களா? கண்டிப்பா. ஏன்னா இப்போது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ 15, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி லேமன் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம். அது க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆகக்கூடிய கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. அப்புறம் அமெரிக்கா அரசாங்கமே உள்ள தலையிட்டு அந்த நிறுவனத்தை காப்பாற்றினாங்க. ஆங்கிலத்தில் வந்து அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா, டூ பிக் டு ஃபெயில் அப்படிம்பாங்க. சில நிறுவனங்கள் வந்து அவ்வளோ பெருசாகிடுச்சு, அது நஷ்டம் அடைய விட முடியாது. கண்டிப்பா. ஒரு பழைய நிறுவனம். அதனால இல்லை, என்ன ஆகுன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கங்க, நம்ம லோக்கல் உதாரணம் புரிகிற மாதிரி சத்யம் இன்ஃபோன்னு ஒரு கம்பெனி இருந்ததா? கம்பெனி இருந்துச்சு. அந்த முதலாளி வந்து எல்லா ஃப்ராடும் பண்ணி ஏகப்பட்ட காசு அடிச்சிட்டான். அப்போ அந்த கம்பெனி திவாலாகிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. அப்போ திவாலாயிருந்தால் என்ன இருக்கும்? ஒரு 40,000 பேர் வேலை இல்லாமல் போயிருப்பான். கண்டிப்பா. அங்கே வேலை பார்த்தவங்க. அப்போ அது நிறுவனம் முன்னா வேலை இல்லாமல் தானே சார் போவோம் அப்படின்னு எல்லாரும் சிம்பிளாக கடந்து போக முடியாது. இப்போ இந்த 40,000 பேர் என்ன ஆவான்? வாழ்வாதாரம் போச்சே. வாழ்வாதாரம் போனது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் வேலை தேடுவானா தேட மாட்டானா? கண்டிப்பா தேடுவான். வேலை தேடுவான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கிங்க. நீங்கள் வந்து இப்போ டக்குன்னு பெரிய நம்ம யூடியூப் சேனல்லாம் நடத்துகிற கம்பெனிகள்லாம் இருக்காங்க. திடீர்னு ஒரு 10 கம்பெனி இழுத்து மூட்டாங்கன்னு வைங்க. அங்கே இருந்தால் எல்லாருக்கும் வேலை போயிடும். இப்போ நீங்கள் 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. இன்னொருத்தன் வருவான், வந்து உங்கள் எம்டியை பார்த்து என்ன சொல்லுவான்? சார் எனக்கு ஒரு 25 ரூபா கொடுங்க, அவர் செய்கிற வேலை அதே வேலை என்னாலே செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் உங்கள் எம்டி என்ன பண்ணுவார்? கண்டிப்பா சேர்ப்பாரு. சரி ஆண்டனி என் வீட்டுக்கு அனுப்பிச்சிடலான்ரு. அனுப்பிச்சிட்டு அவனை போடு. ஆண்டனி என்ன பண்ணுவீங்க? சரி எனக்கு 30,000க்கு எங்கேயா கிடைச்சா போதும்னு நீங்கள் வேறு எங்கேயாவது தேடுவீங்க. அப்போ என்ன ஆகும்? இண்டஸ்ட்ரி கொலாப்ஸ் ஆகிடும். அன்றைக்கி சாஃப்ட்வேர் சத்யம் இன்ஃபோ வந்து அரசாங்கம் தலையிட்டு காப்பாற்றி அதை வந்து மகேந்திராவை டேக் ஓவர் பண்ண சொல்லி அதை நடத்தலை அப்படின்னு சொல்லியிருந்தா இந்தியாவில் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியே கசகசனாகி ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிருக்கும். கண்டிப்பாக. அதுதான் சொல்கிறது டூ பிக் டு ஃபெயில். அந்த அவ்வளோ பெரிய நிறுவனம் வந்து ஃபெயில் ஆக முடியாது. ஆச்சுன்னா மொத்த எக்கனாமிக் சிச்சுவேஷனே டிஸ்டர்ப் ஆகிடும். கண்டிப்பாக. ஏன்னா நான் யோசிச்சு பாருங்க, 40,000 பேர், அதில் எப்படியும் ஒரு 30,000 பேர் ஹவுசிங் லோன் போட்டிருப்பான், கார் லோன் போட்டிருப்பான். கட்ட முடியல, வேணா எடுத்துன்னு போன்னு சொன்னான்னா என்ன ஆகும்? பேங்க்குக்கு என்ன ஆகும்? 40,000 வீடு எடுத்து எங்கே ஏலத்தில் விடுறது? கண்டிப்பாக. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா அதானி பங்கல் ரொம்ப சரிவு நோக்கி வந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து இப்போ இந்த கேஸ் தான். முதல்ல ஏற்கனவே ஒரு தடவை நம்பிக்கை தன்மை போச்சுல சார். நம்பிக்கை தன்மை போச்சு. ஆமாம், இவன் வந்து நடத்த மாட்டான் அப்படின்ற இதில் தான் ஷேர் இறங்குறது. ஏற்கனவே ஒரு தடவை அந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்தப்போ இதே மாதிரி தான் ஷேர் காலி ஆச்சு. இப்போ அடுத்த ரவுண்டில் காலி ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ இது வந்து என்னென்னா, உலக அளவில் அதானியால் இந்தியாவுக்கு தலைகுனிவு. ஏற்றுக்க மாட்டாங்களே நம்ம. ஏன்னா சுமார் 2000 இந்திய மதிப்பில் பார்த்தோம்னா சுமார் 2200 கோடின்னு சொல்லலாம் ரூபாய். அப்போ அவ்வளோ பணம் வந்து லஞ்சமாக கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா இதில் வந்து அரசாங்கத்தெல்லாம் நம்ம குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. பிஜேபி அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிறது இந்த லஞ்சம் கொடுத்த பீரியட் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கலாம்னா 2020லேருந்து 2024 வரை உள்ள 4 ஆண்டுகளில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ இந்த 4 வருஷத்துலேயே இவ்வளோ லஞ்சம் கொடுத்துருக்குன்னா இதுக்கு பிஜேபியோ ஏடிஎம்கேயோ டிஎம்கே யாரையும் குறை சொல்ல முடியாது. எல்லாம் அந்த அதிகாரிங்க தான். பிஜேபி அரசுலான சார் உடைய வளர்ச்சியே உச்சத்தை தொட்டிருக்கு. அது அரசு. ஆனால் அரசு எந்திரம் யார் மூலமாக செயல்படுது? பியூரோக்ராட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரிகள் மூலமாக தான் செயல்படுது. மோடி ஒரு ஆர்டர் போடுறாருன்னா அந்த ஆர்டரை செயல்படுத்துறது யார்? அது ஒரு அதிகாரி தானே. ஆமாம். ஸோ இப்போ இந்த அதிகாரிகளுக்கு பணம் கொடுப்பதன் மூலமாக ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தனை 1000 கோடிக்கு நஷ்டமாச்சு மக்களோட வரி பணம். யோசிச்சு பாருங்க. இப்போ எடப்பாடியார் பீரியடில் 5 வருஷமும் அதானிகிட்ட தான் மின்சாரம் வாங்கிட்டு இருந்தாங்க.
அப்ப அதுல கிட்டத்தட்ட 3000 கோடி ஊழல் இருக்கு. அப்ப அந்த மின்சாரம் வாங்கியதன் மூலமாக ஒரு யூனிட்டுக்கு ரூ. 4 கூட ஜாஸ்தியா குடுத்து வாங்கியிருக்காங்கன்னா, அந்த பணம் யாரோட பணம்? மக்களோட பணம் தான். நம்ம பணம். மக்களோட வரி பணம். நம்மளோட வரி பணம். அப்ப அந்த 5 ஆண்டுகளில் எவ்வளோ வந்து மக்களோட பணத்த வந்து வீணடிச்சிருக்காங்க. அந்த வீணடிப்பதற்கு அந்த அதிகாரிகள் எவ்வளோ காசு வாங்கியிருக்காங்க? அப்படிங்கிறது தானே பிரச்சனை. கண்டிப்பா. இப்போ இத வந்து நம்ம அரசாங்கம் எடுத்திருக்க வேண்டிய நடவடிக்கைய அமெரிக்க அரசாங்கம் எடுத்திருக்கு. நம்மளால எடுக்கவே இல்ல. நம்மால ஒண்ணுமே எதிர்க்கட்சியா இருக்கும்போது பேசின வாய் இப்ப ஆளுங்கட்சியா வந்த பிறகு எடுக்கவே இல்ல. எடுக்கவே உண்மைதான். இல்ல. சும்மா வாய மூடிட்டு பேசாம தான் இருக்காங்க. இப்பவும் இந்த செய்தி வந்து 2 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வர அதானியும் அத குறித்து எந்த அறிக்கையும் குடுக்கல. மோடியும் அத பத்தி எதுவும் பேசல. அப்போ இத எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்களா? குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு. குற்றம் நடந்திருக்குன்னு அவங்க வந்து சிம்பிளா சொல்லிட்டாங்க. குற்றம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க அவங்க. அவங்க பேர் வந்து லிசா. ஆனா குற்றம் நிரூபிக்கும் வரை நான் குற்றவாளி இல்ல அப்படின்னு அதானி தரப்பு சொல்றாங்களா ஐயா? சொல்றாங்களா சார்? சொல்லிக்க வேண்டியதான். லிசா மில்லர்ன்றவங்க தெளிவா சொல்றாங்களே. எங்ககிட்ட கம்ப்ளீட் ரிப்போர்ட் இருக்கு. எந்தெந்த அதிகாரிக்கு எவ்வளோ குடுத்துருக்கீங்க அப்படின்ற ரிப்போர்ட் இருக்குன்றாங்க. அத அதோட சேர்த்து இந்த கனடியன் பென்ஷன் ஃபண்டுக்கு மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க. ஓ! என்னன்னா, நீங்க அதானிக்கு அனுப்பிச்ச சில இமெயில்லாம் டெலீட் பண்ணிட்டாங்களாம். ஆ. அத ஏன் டெலீட் பண்ணீங்க? நீங்க வந்து அப்ப தடயங்களை மறைக்கும் விதமாக நடந்து கொண்டீர்களா? அப்படின்னு அவங்க மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க. இன்டிமிடேஷன் ஆஃப் விட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலவே ப பல எக்ஸல் ஷீட்டுகள் வந்து கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. யார் யாருக்கு கொடுக்கப்பட்ட பணம், எவ்வளோ கொடுக்கப்பட்டது, என்னைக்கு கொடுக்கப்பட்டதுன்ற வர டீட்டெயில் இருக்கு. ஸோ இப்போ இவ்வளோ டீட்டெயிலையும் வச்சுக்கிட்டு தான் அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸை ஃபைல் பண்ணது லிசா மில்லர்னு அங்க இருக்கக்கூடிய டெப்யூட்டி அட்டார்னி ஜெனரல். டெப்யூட்டி அட்டார்னி ஜெனரல்னா அரசு தரப்பில் வழக்காடக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதி மாதிரி உச்சநீதிமன்ற அரசு வழக்கறிஞர் மாதிரி ஒரு வழக்கறிஞர் அங்க. அவங்க தெளிவா எல்லா சார்ஜ் ஷீட்டும் நாங்க ஃபைல் பண்ணியாச்சு. அதானி நேரில் வந்தாக வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்ப பிடிவாரண்ட் போட்டிருக்காங்களா சார்? எப்படி சார் கைது பண்ண வாய்ப்பு இருக்கா எப்படி சார்? கைது பண்றாங்களோ கைதெல்லாம் உடனே பண்ண மாட்டாங்க. இவர் வந்து சேரணும்னு சொல்லி தான் வாரண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த வாரண்ட் வந்து இங்க வரும். எங்க நம்ம இந்தியாவுக்கு. யுஎஸ் எம்பசிக்கு வரும். யுஎஸ் எம்பசிலேருந்து அவங்க போய் உள்துறை அமைச்சர்கிட்ட குடுப்பாங்க. இதுதான் ப்ராசஸ் இது. அங்கேருந்து குடுத்தாங்கன்னா, இங்க எம்பசிக்கு வரும். இந்த எம்பசிலேருந்து இங்க இருக்க உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பணும். யாருக்கு போணும்? அமித்ஷாக்கு தான் போணும். அமித்ஷா என்ன பண்ணுவாரு? வாங்கி உள்ள வச்சுருவாரு. பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு. ஆமா, பத்திரமா இருக்கட்டும். நடவடிக்கை எடுக்க மாட்டாரு. அது எடுக்க மாட்டாரு. இல்ல இப்படி வெளிப்படையா தெரியுதா சார்? இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கா அப்படின்னு வெளிப்படையா தெரியும் போது ம். நடவடிக்கை எடுக்கலன்னா அப்ப யாருக்கு அசிங்கம்? நமக்கு தான் அசிங்கம். இப்போ வந்து என்ன ஒண்ணுன்னா, அதானியால் அமெரிக்காவுக்கு முடியாது. இறங்குன நிமிஷம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. சரியா? ஏர்போர்ட்லயே தெரிஞ்சிடும். ஆமா. இறங்குன உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப அவர் இந்தியாவ விட்டு வெளிய எங்கேயும் முடியாது. இந்தியாவ விட்டு எங்க போனாலும் அரெஸ்ட் தானே. அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்டர்போல்ல சொல்லிடலாம். லுக்கவுட் நோட்டீஸும் ஒட்டிடுவாங்க. ஆமா. லுக்கவுட்ல தான் இப்ப இருக்காரு ஆல்ரெடி. இப்ப இன்டர்போலுக்கு மூவ் பண்ண போறாங்களான்றது அமெரிக்காவோட அடுத்த மூவ்மெண்ட்ட பொறுத்து தான் தெரியும். இன்டர்போல்ல போயிட்டாங்கன்னா, இன்டர்போல் வந்து இந்தியாக்குள்ள வர முடியும். அமெரிக்கன் போலீஸ் தான் வர முடியாது. இன்டர்போல் வரலாம். ஸோ இன்டர்போலுக்கு போறாங்களா? இது வந்து இன்னும் பெரிய அளவுல சீரியஸ் ஆக போதா? ஆனா அமெரிக்கன் கவர்மெண்ட்ல இத விட மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை என்னன்னா, இப்ப இந்த கனடியன் பென்ஷன் ஃபண்ட் காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. ஒரு லட்சக்கணக்கான பேருக்கு பென்ஷன் வராம போயிடும். அங்க அமெரிக்கால இருக்கக்கூடியவர்கள். அப்ப அந்த பென்ஷன் பணம் வராம போச்சுன்னா, என்ன ஆகும்? திருப்பி அரசாங்கம் தாங்க பணம் குடுத்து காப்பாத்தணும். ஆமா. ஸோ அப்ப யோசிச்சு பாருங்க. யாரோ ஒரு அதானி ஏங்க திருட்டுத்தனமா சம்பாதிக்கிறதுக்கு அமெரிக்க அரசாங்கம் ஏன் பணம் செலவு பண்ணணும்? கண்டிப்பா. புரியுதா? இது அரசாங்கம் அமெரிக்க அரசாங்கம் ஏன் இந்த வழக்க போட்டாங்கன்றதோட பின்னணி இப்படி பார்த்தா தான் நமக்கு புரியும். ஏன்னா இப்ப இந்த இவரு வந்து அந்த பணத்த திருப்பி குடுக்கல அப்படின்னு சொன்னா, கனடியன் அந்த பென்ஷன் ஃபண்ட் வந்து திவாலாயிடும். அந்த ஃபண்ட் திவாலாச்சுன்னா, லட்சக்கணக்கான பேருக்கு பென்ஷன் வராம போயிடும். லட்சக்கணக்கான பேருக்கு பென்ஷன் வராம போச்சுன்னா, அமெரிக்க அரசாங்கம் தான் தலையிட்டு அதை சரி செஞ்சாகணும். அப்போ இவன் சம்பாதிப்பதற்கு, இவன் லஞ்சம் குடுக்கறதுக்கு அமெரிக்க அரசாங்கம் அமெரிக்க மக்களோட வரி பணத்த ஏன் குடுக்கணும்? இது கண்டிப்பா. இந்த கோணம் புரியாம தான் நெறைய பேர் வந்து, அது எப்படி அமெரிக்கா கேஸ் போட முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுல வேற சில சங்கிங்க அதுக்கு வந்துட்டாய்ங்க. இந்திய தொழிலதிபரை காலி பண்ணுறதுக்காக அமெரிக்கா முயற்சி செய்யுது. அதானி வந்து நம்பர் 1 பணக்காரர் ஆயிடுவாரு. அதுக்காக பயந்துகிட்டு அமெரிக்கா வந்து வேலை செய்யுது. போன தடவை ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டு, இந்த வாட்டி கோர்ட்ல கேஸ் அப்படின்னு. நீ பணக்காரன் ஆகணும்னா நேர்மையான முறையில பணக்காரன் ஆகணும். நீ ஃப்ராடு தனம் பண்ணி தான்
அந்த 3வது இடத்துக்கே வந்தேன். என்ன பண்ணுறதுன்னா, நெட்வொர்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. மார்க்கெட்டில் வந்து உங்கள் ஷேரோட மதிப்பு வந்து வெறும் 30 ரூபான்னு வைங்களேன், இவங்களே வேறு கம்பெனியை வச்சு அந்த ஷேரெல்லாம் வாங்கி வாங்கி விலையை ஏற்றுறது. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு முதல் நாள் வந்துச்சு. ஆமாம், இவங்களே விலையை ஏற்றி விடுறது. விலையை ஏற்றி விட்டால் என்ன நடக்கும்? மார்க்கெட்டில் இவ்வளோ பாருங்கள் எங்கள் ஷேர் விற்கிது, அப்படின்னா என்னோட நெட்வொர்த் இவ்வளவு, அதனால் எனக்கு இவ்வளோ கடன் கொடுங்கன்னு போய் பேங்க்கில் கடன் வாங்குவாங்க. புரியுதுங்களா? புரியுது. அதாவது மோடி ஆட்சிக்கு ஆனா இப்போ ஒட்டுமொத்த பங்குச்சந்தையும் சரிஞ்சிருச்சு சார். ஆமாம், இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சரியாக தான் செய்யும். மோடி ஆட்சிக்கு வரும்போது இவரோட மொத்த நிகர சொத்து மதிப்பு எவ்வளோன்னா 200 கோடி தான். வெறும் 200 கோடி. இன்னைக்கு அந்த 200 கோடியிலேருந்து அவர் எப்படி வந்து 10 வருட 3வது இடத்துக்கு போனார்? எல்லாம் ஏமாத்து வேலை. உழைப்பால் உயர்ந்து போயிட்டாருலாம் கிடையாது. ஃப்ராடுத்தனம் பண்ணி சொத்து இவ்வளவு ஜாஸ்தின்னு பொய் சொல்லி ஏமாத்தினாரு. இல்ல இருந்தாலும் கடந்த 10 வருட ஆட்சியில வந்து எப்படி சார் இவ்வளவு பெரிய உச்சத்தை தொட முடியும்? அதான் மோடியோட செல்வாக்கு ஒன்று. இன்னொன்று, இவர்கள் வந்து இன்டைரக்டாக அந்த ஷேரோட விலையெல்லாம் ஏற்றுறது. துபாயில் ஒரு கம்பெனி வச்சுப்பாங்க, மால்டீவ்ஸில் ஒரு கம்பெனி வச்சுப்பாங்க, கேமன் ஐலண்ட்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறுவனங்களை தொடங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னா, அங்கெல்லாம் ஆளே இருக்க மாட்டாங்க, ஒருத்தருமே இருக்க மாட்டான், ஒரே ஒரு ஆள் சும்மா உட்காந்துருப்பான். கம்பெனின்னு சொல்லிக்கிட்டு. ஆமாம், என்ன பண்ணுவாங்க, இங்கே இந்தியாவில் இருக்க அதானி ஷேரை இந்த மால்டீவ்ஸ் கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான், 120 ரூபாய்க்கு வாங்குறேன்மா. மறுநாள் என்ன பண்ணுவாங்க, துபாயில் இருக்க கம்பெனிக்காரன் இவங்ககிட்ட இருந்து 120 ரூபாய்க்கு வாங்கின ஷேரை 150 ரூபாய்க்கு வாங்குறேம்மா. இந்த கேமன் ஐலண்ட்ஸில் இருக்கிற கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான், அவன் இதே ஷேரை துபாய்க்காரன்ட்ட இருந்து 200 ரூபாய்க்கு வாங்குவான். அப்போ ஒரு 4 நாளில் பார்த்தீங்கன்னா 30 ரூபா இருந்த ஷேர் வந்து 200 ரூபாய்க்கு வந்துடும். கண்டிப்பாக. சரியா? இப்போ என்ன ஆகும், அவர் 1 லட்சம் ஷேர் வச்சுருப்பாரு. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, 1 லட்சம் ஷேர் இருக்குன்னா 1 லட்சம் இன்ட்டு 200 போட்டுக்கோங்க, எவ்வளோ ஆச்சு? இதுவே 20 கோடி. எத்தனை நாளில்? 3 நாளில் 20 கோடி இந்த மதிப்பு ஏறிடுது. இதை காமிச்சு பேங்க்கில் லோனை வாங்கிடுவாங்க. இவங்களோட மதிப்பு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது. ஆமாம். அப்படின்னு அப்போ பேங்க்கில் வாங்கின லோனை திருப்பி கட்ட முடியுமா? கட்ட முடியாது. அப்போ இது தொடர்ச்சியாக இவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏமாத்து வேலை தான். 10 ஆண்டுகள் இதான் நடந்திருக்கு. 10 ஆண்டுகளும் இதே தான் வேலை. புக்கில் மாற்றி எழுதுகிற வேலை தான் நடந்திருக்கு. ஸோ இதை ஒரு விஷயமாக நம்ம பார்க்காம இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து தெளிவாக அமெரிக்க அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை. இதன் மூலமாக அதானி ஷேர் சரிதா இல்லையாங்கிறது அடுத்த கேள்வி. முதல் பிரச்சனை என்னென்னா, அமெரிக்காவோட பணம், அமெரிக்க மக்களோட பணம் வீணாக போகுது அப்படின்றது ஒரு முக்கியமான புள்ளி. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இவ்வளோ அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இது ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ். 2500 கோடின்றது வந்து ஒரு சாதாரண அமௌண்ட் கிடையாது. ஒரு சில ஸ்டேட்டுக்கு மொத்தமே வருஷத்துக்கு பட்ஜெட்டே அவ்வளோதான் இருக்கும். ஆமாம், சில சின்ன ஸ்டேட்டுக்கெல்லாம் சொல்கிறேன், ஒரு வருஷத்தோட மொத்த பட்ஜெட்டே அவ்வளோதான் இருக்கும். அப்போ அவன் அந்த அளவுக்கு வந்து லஞ்சமாகவே பணம் கொடுத்துருக்குறான். அப்போ எத்தனை கோடி பயன்பெற்றிருப்பாங்க இந்த லஞ்சம் மூலியமாக? அது மூலமாக எத்தனை கோடி நஷ்டமாக இருக்கும். மின்சாரம் வாங்குறதுலேருந்து எவ்வளோ நஷ்டமாக இருக்கும். இந்த அதானி கிரீனும் சரி, அசூர் கிரீனும் சரி, வெறும் பேருக்கு தான் கம்பெனி வச்சுருக்காம அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறது. நம்ம ஊரில் மதுரையில் எய்ம்ஸ் இருக்கிற மாதிரி தான். அந்த மாதிரி தான் செங்கல்ல வச்சுட்டு எய்ம்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் வெறும் பேருக்கு தான் இந்த கம்பெனி வச்சுருக்காங்க. இந்த கம்பெனியில் எந்த செயல்பாடுகளும் கிடையாது. வேலையே என்னென்னா, வேறு எங்கேயாவது மின்சாரத்தை வாங்கி அதிக ரேட்டுக்கு விற்கிறது. அதாவது கேபிட்டலிசம்ன்றது வந்து உண்மையிலே நல்ல விஷயந்தாம்மா. எப்போனா ஹெல்த்தி கேபிட்டலிசமாக இருந்தால். இவங்க பண்ணுறது க்ரானிக் கேபிட்டலிசம், சீர்கேடான ஒரு கேபிட்டலிசம். ஹெல்த்தி கேபிட்டலிசம்னா எப்படின்னா, நம்ம ராசா வந்து தொலைத்தொடர்பு துறை மந்திரியாக இருந்தார்ல, அப்போ என்ன பண்ணார், யாரெல்லாம் பணம் கட்டியோ எல்லாருக்கும் லைசன்ஸ் கொடுக்குறேன்னாரு. ஆமாம். அப்போ என்ன ஆச்சு, இன்கமிங் கால் ஃப்ரீன்னு. கரெக்டா? ஆமாம். எதனால இன்கமிங் கால் ஃப்ரீ பண்ணாங்க? நிறைய காம்படிஷன் ஹெவி ஆயிடுச்சுல சார். அப்போ காம்படிஷன் ஹெவி ஆகும்போது எப்படி இருந்தது, ஒரு காலுக்கு வந்து 10 பைசாவுக்கு கீழே ரேட் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, மந்த்லி ஒரு அமௌண்ட் கேட்டுக்க போதும், எவ்வளோ வேணா பேசிக்கோ அப்படின்னாங்க. அப்படி இருந்தது போய் இப்போ மறுபடியும் எப்படி வந்திருக்கிறோம், அவன் சொல்கிறதான் விலை. 200 ரூபாய் மினிமம் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா தான் அந்த இன்கமிங் காலே வரும். அவுட் கோயிங் நீங்கள் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, இன்கமிங் காலே வராது. கரெக்டா? கண்டிப்பாக. அப்போ ரேட்டு தானே. இல்லை, அந்த ஹெல்த்தி காம்படிஷனில் என்ன நடந்தது, மக்களுக்கு நல்லதுக்கு என்ன நடக்கும்,
ஹெல்த்தி கேபிட்டலிசம் அப்படின்னு சொன்னான். இல்ல அதுக்கே ஒரு சந்தையில 1,80,000 போட்டி கோடி ஊழல் வரும். பண்ணிட்டாரு அது அப்படின்னா ஒரு இவங்க கிளப்பினாங்க. இவங்க அதை அதை கடைசி வரை ப்ரூவ் பண்ண முடிஞ்சுதா? அவர் இப்போவும் ராசா என்ன சொல்லிட்டு இருக்காரு, வாடா வந்து கேஸை போடுறான்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல ஒத்த மனுஷனா வாதாடி வெளில வந்தாருல்ல. அவரே தான் வாதாடினார், வக்கீல் கூட ஆமா. வைக்கல. வக்கீல் கூட வைக்காம அவரே வாதாடினார். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம ஒரு தப்பு பண்ணலைன்னு அவருக்கு தெரியும், அவ்வளோதான். ஸோ ஹெல்த்தி காம்படிஷனை கொடுக்காம இவங்க வந்து அன்ஹெல்த்தி காம்படிஷன் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அதானி சிமெண்ட்ஸ் வருது. அதானி சிமெண்ட்ஸ் வந்த உடனே என்ன ஆகுது, மீதி எல்லா சிமெண்ட் கம்பெனியும் காலி ஆகுது. ஆமா. அவன் எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளெல்லாம் வரானோ வர இண்டஸ்ட்ரி அவனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மற்ற இண்டஸ்ட்ரி அப்புறம் காலி பண்ணி விட்றாங்க. அப்போ இதன் மூலமாக என்ன ஆகும், இந்தியாவில் அதானி அம்பானி 2 பேர் தான், வேறு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வந்ததுன்னா அப்புறம் அவன் வைக்கிறது தானே ரேட்டுன்னு ஆகும். கண்டிப்பா. கரெக்டாக. ஸோ இது எல்லா வகையில் பார்த்தாலும், எந்த வகையில் பார்த்தாலும் அதானி என்பது நாட்டுக்கும் மக்களுக்கும் தொல்லை தான். ஸோ அந்த கதையை முடிச்சு விடுறது தான் நல்ல இல்ல விஷயம். இப்ப எதிர்க்கட்சி தலைவர் கூட சொல்லியிருக்காரு, அதானியை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கைது பண்ண வாய்ப்பு இருக்கா எப்படி சார்? கைது பண்ண எல்லா முகாந்திரமும் இருக்குது. அதாவது இப்போ அதான் சொல்கிறேனே, அமெரிக்க அரசாங்கம் இது மாதிரி அவர் வந்து அவர் மேலே இந்த வழக்கு இருக்குது, அவரை எங்ககிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. நமக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒப்பந்தம் எதுவும் கிடையாது. கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒப்பந்தம் நமக்கும் அமெரிக்காவுக்கும் கிடையாது, நமக்கும் இங்கிலாந்துக்கும் கிடையாது. அதனால தான் விஜய் மலையெல்லாம் இங்கிலாண்டில் போய் உட்காந்துருக்காரு. ஆமா. சேஃபா. சரியா? ஆனாலும் அங்கே கூட பாருங்க, நம்ம இங்கே கேஸ் நடக்கும்போது அங்கே இருக்க நீதிமன்றத்திலேயே அவரை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் அங்கே போகிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லைங்க, போனால் நேர்மையான முறையில் விசாரணை நடக்காது, அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ சரி போங்கன்னு விட்டாங்க. இப்போ இங்கே என்ன நடக்கும், இவர் என்ன சொல்லணும், இந்த உள்துறையில் கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா காவல்துறையில் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும். இவங்க அந்த நடவடிக்கையை எடுக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. இப்போ எடுக்கலைன்னா என்ன சிக்கலாகும், அமெரிக்கா நமக்கு வேறு விதத்தில் அழுத்தம் கொடுக்கும். பொருளாதார ரீதியாவா எப்படியா சார்? எல்லா விதத்துலையுமே. இங்கேருந்து போகக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸோட என்ட்ரி வந்து டிலே ஆகலாம். வேறு சில நம்ம அங்கேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் வராமல் போகலாம். இப்படி பல்வேறு விதமான அழுத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கிரீன் கார்டு கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்கு. கிரீன் கார்டெல்லாம் கேன்சல் பண்ண மாட்டாங்க. இங்கேருந்து புதுசாக வர்றவங்கள கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ட்ரம்ப் வந்து புதுசாக ஆளை உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆமா. இப்போ அதுக்கும் ஏற்ற மாதிரி இது வசதியாக போயிடும். வசதியாக போச்சுன்னா என்ன ஆகும், அந்த அதானின்ற ஒரு நபரால் மொத்த இந்தியாவுக்குமே பாதிப்பு தான் ஏற்பட போகுது இந்த கேஸால். கிட்டத்தட்ட 145 கோடி மக்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கு. ஆமாம், நம்ம எல்லாருக்குமே இன்டைரக்டாக ஏதாவது ஒரு இடத்துல பாதிப்பு இருக்க தான் செய்யும். நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் வந்து யாரோ ஒருத்தர் தப்பு செஞ்சார், அதனால நமக்கு என்ன அப்படின்லாம் உட்கார முடியாது. எங்கே தப்பு நடந்தாலும் எல்லாருக்குமே அந்த பாதிப்பு ஸ்ப்ரெட் ஆகத்தான் செய்யும். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இவர் வந்து என்ன பண்ண போகிறாங்க, நம்ம உள்துறை அமைச்சகம் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. இல்ல இப்ப இது வந்து வரப்போற நாடாளுமன்ற அவை கூட்டம் இருக்குல்ல சார், அதை ஏதாவது எதிரொலிக்குமா எப்படி சார்? இது அதில் எதிரொலிக்காது. ஆனால் அதை பற்றி திங்களம் தொடங்க போகுது. ராகுல் எப்படியும் கண்டிப்பாக கேள்வி கேட்பார். ராகுல் கண்டிப்பாக கேள்வி கேட்பார். இவர் அதானி என்ன பண்ணுவார், ஒரு வக்கீலை வச்சு வாதாட போகிறேன் அப்படிம்பாரு. இவர் போக மாட்டார். இவர் ஏன் அமெரிக்கா போக போகிறாரு? இல்ல பிரதமர் மோடி அவர்களும் இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்க கூடாதா? எப்படி எதிர்க்கட்சி கேள்வி வைப்பாங்கல்ல? கேட்பாங்க. மோடி என்னைக்கு விளக்கம் கொடுத்தாரு? மோடி வந்து எப்பவுமே மோனோலாக் தான். இல்ல இது மாதிரி ஊழலுக்கு தார்மீக பொறுப்பேற்கணும் பிரதமர் மோடி அவர்கள். இது கொடுத்தா நாங்க விளக்கம். இல்லை விளக்கம் இது இந்த 10 வருஷத்தில் அவர் என்னைக்கு விளக்கம் கொடுத்தாரு? அவர் எப்பவுமே அவர் எழுதிட்டு வந்தால் பேசிட்டு போயிடுவார். பாதி நாள் வரவே மாட்டார். வந்தாருன்னா வந்த அன்னைக்கு என்ன எழுதிட்டு வந்திருக்காரோ அதை பேசிட்டு போயிடுவார். யார் கேட்ட கேள்விக்காவது என்னைக்காவது மோடி பதில் சொல்லியிருக்காரா? ஒரு நாள் கூட இதுவரை கடந்த 10-11 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட அவர் விளக்கம் சொன்னதே கிடையாது யாருக்கும். இப்போ புதுசாக இதுக்கு மட்டும் விளக்கம் சொல்ல போகிறாரா? கண்டிப்பாக இதுக்கும் விளக்கம் சொல்ல மாட்டார். அதானி வந்து நேராக போய் அங்கே வாதாடலான்னா ஒரு வக்கீல் வைக்கணும். அங்கே உள்ள லா ஃபார்ம்ஸ் எல்லாம் மினிமம் பார்த்தீங்கன்னா $10 மில்லியன் இருந்தால் தான் வழக்கே எடுப்பாங்க. ஓ, பெரிய கேஸாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஊழல் வழக்கு இல்லைன்னா காப்பிரைட் பிரச்சனை இந்த மாதிரிலாம் வழக்கு வந்ததுன்னா மினிமம் $10 மில்லியன் ஃபீஸ் இருந்தால் தான் கேஸே எடுப்பாங்க, இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. ஸோ இவர் வந்து இவர்கிட்ட அவ்வளோ இருக்கான்னு தெரியல. முதல்ல $10 மில்லியன் கிட்டத்தட்ட நம்ம ஊர் பணத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா எவ்வளோ வந்துடும், கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே வரும். கண்டிப்பா. இவர் வச்சிருக்க பணம் பூராமே ஏமாற்றி எழுதின கணக்கு தானே தவிர இவர்கிட்ட வந்து ஆக்சுவலாக அவ்வளோ பணம்லாம் கிடையாது.
உலகத்தின் இப்போ வந்து உலகத்தோட 22வது இடத்துல இருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் 2வது பெரிய பணக்காரர் அப்படின்றாங்க. அது வந்து நெட் அசெட் தான், அவர் நெட் ஒர்த்து. அது அவரிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களின் மதிப்பாக கருதப்படுவது. ஆனால் ஒரிஜினாலிட்டி அது இல்லை. ஒரிஜினலாக அவ்வளோ பணம்லாம் கிடையாது யார்ட்டையும். அப்போ இது வந்து வழக்கை இவர் நடத்த போகிறாரா அமெரிக்காவில் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இல்லைன்னா இதை எல்லாத்தையும் போட்டு மூடின மாதிரி இதையும் போட்டு மூடி மறைச்சிடுவாங்க. இப்போ நம்ம 2 நாள் பேசிக்கிட்டு இருப்போம். ஆமாம். அடுத்தால வேறு ஏதாவது பிரச்சனை வரும், அதுக்கு நம்ம போயிடுவோம். அதோட எல்லாரும் மறந்துடுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பார்கள் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். அதனுடைய ஊழல் குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி. Taste Daily. Taste the Daily. நம்ம பூர்விகால MI போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க, டெக் ட்ரிவியா சேலஞ்சில பார்ட்டிசிபேட் பண்ணி ஏராளமான பரிசை வெல்லுங்க. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.